Vanakkam Makkale, Mala evening, Pathina Pondu, அழகான ஒரு சன்செட் நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்ன அன்பாக்ஸ் என்ன ஏதுன்றது உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் டீடைலோட சொல்றேன். Let's get into the unbox video. So guys, இதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைடிங் ஜாக்கெட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரைடிங் ஜாக்கெட்ல வாங்கி இருக்கேன். என்ன ஏதுன்னு ஃபுல் ஜாக்கெட்டோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் Rynox. Rynoxல மாடல் பேர் வந்து ஸ்டீல்த் EO3. இதுதான் வந்து Rynoxல இருக்கிறதுலே ஹையஸ்ட் மாடல், ஐ மீன் ஹையஸ்ட் ப்ரைஸ், அதிகமான ப்ரைஸ் இதுதான். இதுக்கு அடுத்து வேறு ஜாக்கெட் மாடல் கிடையாது Rynoxல. ஸோ அதை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றின ஃபஸ்ட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம போட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபு, வார்மு, வென்டிலேஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இது வந்து ஆர்மர் டீட்டெயில்ஸு. எல்லா ஆர்மருமே வந்து சி லெவலில் இருக்குது. சி லெவல்னால் யூரோப்போட சர்டிஃபிகேட்டோட வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாக்ஸ் ப்ரொடக்ஷன் 5 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட இது. அடுத்து இதோட ப்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். இதில் வந்து இங்கே ஷோல்டரில் ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது, எல்போவில் ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது, அண்ட் தென் பேக்குக்கு ஒரு ப்ரொடக்ஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ எல்லா ப்ரொடக்ஷனும் வந்து லெவல் 2 ஆர்மர் தான். செஸ்ட்டு மட்டும் லெவல் 1 ஆர்மர். இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு லெவல் ஜாக்கெட்டு தான் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து லெவல் 2 ப்ரொடக்ஷனோட இருக்குது, லெவல் 2 ஆர்மரோடு இருக்குது. அண்ட் தென் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு தெர்மல் லைனர் கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு இது வெல்க்ரோ இருக்குது. வெல்க்ரோக்கு அடுத்து நமக்கு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஜிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மல் லைனர். இது வந்து எடுத்துக்கலாம், டிட்டாச்சபிள் தான். அண்ட் தென் இது தெர்மல் லைனருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெயின் லைனர் இருக்குது. இது வந்து மழை பெய்கிறப்போ போட்டுக்கலாம். அது வந்து பின்னாடியே உங்களுக்கு ஜாக்கெட் பின்னாடியே கொடுத்துருவாங்க. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெயின் லைனர், ரெயின் அப்போ இது போட்டுக்கலாம். ஸோ இது இல்லாமல் இன்னொன்று இதில் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா உள்ளே வந்து நமக்கு ஸ்பைனுக்கு வந்து ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. எப்போனா நமக்கு பெயின் வரும்போது நம்ம அந்த ஸ்பைனோட இது பெல்ட்டு போட்டுக்கலாம். லாங் ரைடு போகும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு பாக்கெட்டில் அதை வச்சுருப்பாங்க. இதை எடுத்து நம்ம வந்து ஜிம் போகிறவங்களாம் வந்து பேக் ஒர்க் அவுட் பண்ணும்போது பின்னாடி பேக்கில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் போகும்போது பெயின் வரும்போது போட்டுக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அந்த ஜாக்கெட்லையும் நான் சர்ச் பண்ண வரைக்கும், ரிசர்ச் பண்ண வரைக்கும் அந்த ஜாக்கெட்டில் இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதில் இந்த ஆப்ஷன் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து நான் இதை செலக்ட் பண்ணது, இந்த ஜாக்கெட் செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் தென் எதுக்காக இந்த ஜாக்கெட் செலக்ட் பண்ணேன், மற்ற ஜாக்கெட்லாம் வந்து லெவல் 2 ஆர்மர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்மருமே லெவல் 2 ஆர்மர். ஒன்லி இந்த செஸ்ட்டு மட்டும்தான் லெவல் 1. இந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஜாக்கெட்டில். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து வென்டிலேஷன் போகிறதுக்காக இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே போட்டுக்கலாம். அண்ட் தென் இங்கே ஒன்று இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடுமே இருக்குது. பேக்லேயும் உங்களுக்கு இருக்குது. பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாக்கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லாங் ரைடு போகும்போது உங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ அண்ட் தென் இதுக்கு வந்து நெக் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா
ஒரு சில ஜாக்கெட்டில் வந்து நெக்கு வந்து ஆல்ரெடி அதில் இருக்கிறது அதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், இல்லை லூஸாக இருக்கும், அதை ஒன்றுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெக்கு கொடுத்துருக்காங்க, இப்படி போட்டு நீங்கள் இப்படி தள்ளிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுள், பெருசாக இருந்ததுன்னா சின்ன வைக்கலாம், சின்னதாக இருந்தால் பெருசாக வைக்கலாம். ஸோ திஸ் ஆல்சோ ஐ லைக் இன் திஸ் ஜாக்கெட். ஸோ இந்த ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரைடிங் கியர்ஸ் வாங்கியிருக்கேன் ஜாக்கெட்டு. அடுத்து வந்து பேண்ட் வாங்கணும், வேறு என்ன ஹெல்மெட் வாங்கியாச்சு, ஷூ வாங்கியாச்சு. அடுத்து பேண்ட் அண்ட் க்ளவுஸ் வாங்கணும். நான் ஆக்சுவலி சென்னையிலே ட்ரை பண்ண எதுவும் கிடைக்கல. அண்ட் தென் நான் இந்த ஜாக்கெட் எதில் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓரியன் மோட்டார்ஸ்னு பெங்களூரில் ஒன்று இருக்குது, அதில் தான் ஆர்டர் பண்ணேன். நான் போட்டு பார்த்துட்டு குவாலிட்டி அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆர்டர் பண்ண வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. நான் ஆர்டர் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் எனக்கு வந்து, அது மட்டும்தான் ஒரு டிசப்பாயிண்டட். மற்றபடி நல்லா வந்திருக்கு, பேக்கிங்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஜென்யூனாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். நான் சென்னையில் ட்ரை பண்ணேன், மும்பையிலேருந்து வந்தேன் இன்றைக்கி, பட் கிடைக்கல எனக்கு சென்னையில். ஸோ அதனால் ஆர்டர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. கேரளா ட்ரிப்புக்காக நான் ஆர்டர் பண்ணேன், பட் தென் அது வரலை. நான் ட்ரிப்பில் இருக்கும்போது அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி நான் கொஞ்சம் வெயிட் ஏறிட்டேன். ஸோ அப்படி இருந்துமே கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லூஸாக இருக்கலாம், பட் இப்போவே ஆல்ரெடி ஃபைனாக கரெக்டாக இருக்குது எனக்கு. ஐ ஃபீல் இட்ஸ் குட். ஜிப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஃபீல் வருது. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வெல்க்ரோலாம் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஐ சைடு இங்கே வந்து நெக்கில் வந்து நமக்கு லாக்லாம் கொடுத்துருக்காங்க, டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான். நல்லா பார்த்திங்கன்னா எல்போ, ஷோல்டர், எல்போ, இங்கே பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்மர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்குக்கு ஆர்மர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, அது வந்து பிளாஸ்டிக் மாதிரியே இருக்காது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கிரிப்பாக இருக்காது. கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு அழுத்தினா அப்படியே உள்ளே போகும் பார்த்திங்கன்னா. ஸோ நல்லா இது வந்து டேமேஜ் எடுக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, சேஃப்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இருக்குது ஆர்மர், ஆக்சுவலி 4 வரைக்குமே இருக்குது. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். அதில் வந்து ஒரு 2-3 ரைடு போயிட்டு வந்து என்னோடய ஓனர்ஷிப் ரிவ்யூ, லாங் டைம் ரிவ்யூ அந்த மாதிரிலாம் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பேண்ட்டு, க்ளவுஸ் அதெல்லாம் வாங்கினா அதையும் வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்போர்ட். அப்புறம் ஜாக்கெட் எப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு பிளாக் தான் பிடிச்சதுனால பிளாக் எடுத்தேன். இன்னொன்று வந்து 2 கலர் இருக்குது இந்த மாடல்லையே, பிளாக் அண்ட் தென் இன்னொன்று வந்து அந்த சிமெண்ட் கலராக ஏதோ இன்னொரு கலர், 2 கலர் இருக்குது. அது எனக்கு பிடிக்கல. இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது, அட்ராக்டாக இருந்தது. அண்ட் நம்ம பைக் வேறு ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு பிளாக் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு இதை எடுத்தேன். ஸோ see you guys in the next video. Bye bye.